எல்லாரும் யுனைட்டட கிழிக்கிறாங்க. பட் ஆல்வேஸ் ரெட் டெவில்ஸ். யா. அத தான் நான் எல்லாத்துக்கும் சொல்றேன். நீங்க எந்த டீம் வேணா சப்போர்ட் பண்ணுங்க. யுனைட்டடு, சிட்டி, செல்சி, லிவர்பூல், பார்சலோனா, ஆர்சனல், ரியல் மாட்ரிட், ஈவன் பிஎஸ்ஜி, எந்த டீம் வேணா சப்போர்ட் பண்ணுங்க. ஆனா இதை நான் எச்சரிக்கையா சொல்றேன். ஃபுட்பாலை யார் யாரெல்லாம் ஃபாலோ பண்றீங்களோ அவங்களுக்கெல்லாம் இது ஒரு எச்சரிக்கை. எவ்வளோ பெரிய கஷ்டம் வந்தாலும், எவ்வளோ பெரிய கேவலமே நடந்தாலும், நீங்க சப்போர்ட் பண்ற டீமை ஒரு நாளும் விட்டு கொடுக்க கூடாது. விட்டு கொடுத்தாலும் சில டைம் கண்டமேனு கிழிப்பானுங்க. அப்போ என்ன பண்ணுறது? ஒத்துக்கிட்டு தான் ஆகணும், வேறு வழி இல்லை. பட் வேற டீமுக்கு போய் சப்போர்ட் பண்ணுறதோ, அப்படி உங்களுக்கு முடியலன்னா ஃபுட்பாலை கை விட்டுருங்க. அதான் ஒரே வழி. ஆனால் டீமை மாற்றுறது அறவே கூடாது. அது ஒரு டேபு. ஃபுட்பாலில் டீமை மாற்றுறது ஒரு அவமானத்துக்குரிய செயல். அதை யாரும் பண்ணாதீங்க. அதே மாதிரி ஒரு இண்டிவிஜுவல் நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்கன்னா, அந்த இண்டிவிஜுவல் எந்தெந்த டீம்லாம் போகிறானோ அதை எல்லாத்தையும் சப்போர்ட் பண்ணாதீங்க. உங்களுக்குன்னு ஒரு டீம் வரும். உங்களை தேடி ஆல்ரெடி வந்திருக்கலாம். இங்கே நிறைய பேர் பயங்கரமான வெறித்தனமான ஃபேன்ஸாக இருப்பீங்க. பட் யாராவது இல்லைன்னா ஒரு டீமை சப்போர்ட் பண்ணுங்க. அதோட ஹிஸ்ட்ரியெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. அந்த அளவுக்கு டைம் இருந்துச்சுன்னா பழைய இதெல்லாம் பாருங்க. அது அந்த அந்த டீம் கூட ஒரு கனெக்ஷனை ஏற்படுத்திட்டீங்கன்னா யாராலையும் பிரிக்க முடியாது. இது ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் மாதிரி தான். நான் இந்த ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே சிக்கி வெளியே வர முடியாமல் தவித்து கொண்டிருக்கிறேன். என்ன மாதிரியே நீங்களும் தவிக்கணும். இப்போ ரியல் மேட்ரிட் ஃபேன்ஸ்லாம் சந்தோஷத்தின் உச்சக்கட்டத்தில் ஆடிட்டு இருக்காங்க. ஆனால் ஒரு காலத்தில் அவனுங்களும் கதறிட்டு தான் இருந்தானுங்க. இந்த சைக்கிள் எல்லாத்துக்குமே வரும். வராத டீமே உலகத்தில் இருக்காது. ஆனால் சப்போர்ட் பண்ணுறத நம்ம நிறுத்தக்கூடாது. இதுதான் முக்கியம்.